லெஃப்ட் சைடு அப்படியே வாங்க மேடம்.
இல்ல அந்த போட்டோலாம் இருக்குல்ல அதுல ஓகே ரெடி ரெடி थैंक यू ஓகே வெட்டலாமா ரெடி
சார் இருங்க, ஒரே ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் வீடியோ தான். உங்க அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. மாலை வணக்கம். மதியம் வணக்கம்டா. வெளில போயிடுவா. ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಲ್ಲವನ್ನು
சரி, ஒரே ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். Cafe light. அவங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி இருப்பாங்க. ஹலோ, இது மாதிரி ஒரு மனைவி நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு உட்கார்ந்து சொல்லுவாங்க. பேர்லாம் யாரும் தெரிஞ்சா கூட சொல்லாதீங்க. நம்ம காலேஜில் போய் கலக்கலாண்டி அப்படின்னு சொன்னது இப்போ ஞாபகம் வருது. அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் தான், இந்த +2 எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, என்ன மட்டும் தனிமையில் விட்டாங்க. லேடிஸ் கூட ரொம்ப ஆசைகளோட போய் உக்காந்த எக்ஸாம் தான். இனிமேல் எப்போ அப்படின்னா ஒரு 4 பேர் கூட சேர்ந்து ஒரு பெண்ணோ இல்லை பெண்களை பார்க்கும்போது இனிமையா இருக்கும். ஆனா நீ எல்லாருக்கும் மத்தியிலும் போய் வருத்தம் அந்த பையன் உங்களுக்கு இருக்கா எக்ஸாம் விஷயத்துல தொடங்கி விட்டு வந்து ஆரம்பிச்சு வச்சது ஒரு தர்க்கம் கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ். இவனும் கிடையாது, நக்கீரனும் கிடையாது, தாவூத். ஆனா நாங்க ஸ்கூல்ல எழுதக்கூடிய எக்ஸாம்ல எல்லாம் வந்து பிட் அடிச்சிருக்கேன். ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா அடிக்கவே மாட்டேன், தைரியம் இல்லை. அதனாலதான் இங்கிலீஷ் ரொம்ப. ஆனா விஜய் வந்து என்கிட்ட கேட்டது, பிட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கா? முழுசா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அது எழுதுறதுக்காக நான் எழுதி பாஸ் பண்ண சொல்றேன். சீரியஸாவே அப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சு, வேஸ்ட் நீ.
ஆனா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, எனக்கு எதிரில் அந்த சைடு இந்த சைடு பார்க்குற இடம்லாம் பிட்டு வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. கொடுமை என்னன்னா, உள்ள ஸ்கோர் வந்தாங்க, வந்துட்டு விட்டு யார் யார் அடிச்சுனாங்க யாருன்னு செக் பண்ணல, இது ஒரு பேச்சுக்காக சொல்லல, உண்மையாவே நடந்ததுதான். பாஸ் பண்ணுங்க. சரி, அக்கௌண்ட்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல? அக்கௌண்ட்ஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல? யாராவது சொல்ல முடியுமா? சதீஷா அக்கௌண்ட்ஸ்ல ஆக்சுவலி சதீஷ் சொல்றது எனக்கு தெரியாது. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் நான் நினைச்சிட்டேன். ஏன்னா 149 170 என்னடா ನಾನು ரெண்டு பேரா அக்கௌண்ட்ஸ்ல ஹை வந்து நானும் இன்னும் ரெண்டு பேரும் சேம் ரெண்டு பேரும் தான். சரி நான் பேசுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. ஏன்னா பேசக்கூடாது நினைச்சு பேச வச்சுட்டீங்க. உந்தன் காலோடு செல்லது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். சொல்றாங்க இஸ்லாமில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லலாம், சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லுவாங்க. அதை வந்து அப்துல் கலாமோட பேச்சில் தெரிஞ்சுக்கலாம், நியாயமாக புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். அதனால் ஒரு விஷயம் லைஃப்பில் இப்போ அப்துல் கலாம் பதிவு பண்ணது என்னன்னு சொன்னால், 6 அறிவு வந்து எவ்வளோ அவசியமானதோ அந்த அளவுக்கு மோசமானதுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணாப்புல. அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்கக்கூடாத விஷயம் லைக் மொபைல் ஃபோன் தேவையானதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அந்த அறிவை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் வந்து அப்துல் கலாம் இன்டெரக்டாக பதிவு பண்ணாப்புல. எப்பவுமே இந்த மேடையில் இப்போ நான் சொன்ன பாருங்க, ப்ளஸ் ஒன்ல வந்து நான் நிறைய பேச மாட்டேன், பொம்பளை பசங்க யார் பேசாமல் பேசுகிறேன்னு வந்து எனக்கு வேணா வந்து நிறைய பேசுவேன். அதில் அப்துல் கலாம் வந்து எக்ஸலண்ட்டாக பேசினாப்ப எல்லோரும் நம்ம பேட்ச் சார்பாக அவருக்கு நன்றி சொல்கிறேன். இது வந்து நன்றி சொல்கிற தருணம். அதனால் வந்து சார் அருள் இல்லை சார், அருள் எக்ஸலண்ட்டு. அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு செய்யன்னு சொன்னேன். என்னுடைய ப்ரேயர் வந்து நம்ம பேட்ச் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட் செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த பேமெண்ட்டை தவிர அவருக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் அவருக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கான பேமெண்ட் நம்ம பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்மளால் கொஞ்சம் ஒரு ஸ்மால் குவான்டிட்டிகள் ஓகே தான் அதில் பண்ணோம். அவரோட செயல்பாடுலேருந்து தொடர்ந்து நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அவரோட வேல்யூபிள் டைமை வந்து நீங்கள் ஃபுல் டே வந்து லீவ் போட்டு நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு 1995 பேட்ச் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ இது வந்து மீண்டும் தொடரணும். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ண அப்துல் கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து டைரெக்டாக பண்ணால் அது ஒரு நல்லா இருக்காது. இந்தாப்பா கஷ்டப்படுற காசு போடி அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் நமக்குள்ளே யாராச்சும் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம உழைச்சி தான் சம்பாதிக்க போகிறோம். அதனால் இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடக்க போகிற சின்ன நிகழ்ச்சிகளோ பெரிய நிகழ்ச்சிகளோ அதில் வந்து நான்வெஜ்ஜாக இருந்தால் ஸ்பெஷலாக மெயினாக எப்பவுமே குலாப் போட்ட பிரியாணிக்கு ஒரு வேல்யூ உண்டு ஆவடியில். அதனால் வந்து நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், பெரிய நிகழ்ச்சி இருந்தால் அப்துல் கலாமுக்கு வந்து அந்த ஆர்டர் நான் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அதனால் வந்து இன்னைக்கு பிரியாணி வந்து எக்ஸலண்ட். நம்ம லேட்டாக சாப்பிட்டோம். நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போவேன், எல்லா இன்விடேஷனும் வந்துடும் எனக்கு ஆஃபீஸில். அதனால் எல்லாம் கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், நல்லது கெட்டது. இப்போ லாஸ்ட்டாக கூட நான் தமிழ் புனிதா வந்து ஒரு டெத்தில் தான் பார்த்தேன், அவங்க தாத்தா டெத்தில் தான் பார்த்தேன். அது மாதிரி போகும்போது இன்னைக்கு பிரியாணி வந்து எக்ஸலண்ட் ரஹ்மான், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னும் சூடாக சாப்பிடல, லேட்டாக சாப்பிட்டோம். பட் அதில் வந்து டேஸ்ட்ன்றது இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. நம்ம பேட்ச் பையன் நமக்காக செஞ்சு தந்துருக்காப்புல பார்த்தியா, அதை விட வேறு டேஸ்ட் தான் கிடைக்கும் சரியா. அதுக்கு ஈடு இன்னும் எதுவுமே கிடையாது.
அதே மாதிரி இஸ்லாமில் இன்னொன்று சொல்லுவான், ரொம்ப அருமையான அருந்துரை உணவு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம பக்கத்து வீட்டுக்கு பட்னியை வச்சுட்டு நம்ம சாப்பிடக்கூடாது. அது மாதிரி தான், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இஸ்லாமில். நம்ம வேறு வேறு மொழி, இனம், மதம், கலாச்சாரம் எது எப்படி இருந்தாலும் எல்லாரையும் ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து இணைக்கும் அந்த உலகமே. சகோதரத்துவன்றதை மீறி ஒரு வார்த்தை இருக்குது, நட்புன்ற ஒரு வார்த்தை. அந்த நட்புன்ற ஒரு விஷயத்தை தான் இன்ஷி எடுத்து சசி வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாப்புல. சேம் டைம் ராஜலட்சுமி, பிளாக், ஒயிட், அதுக்கப்புறம் வந்து எவ்ரி கலர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகணும் வேறு லெவலில். ப்ளஸ் வசந்தியோட பொண்ணு தான் நல்லா பார்க்குறேன். பொண்ணுக்கு வந்து சீக்கிரத்தில் நம்ம பேச சார்பாக எல்லோரும் வேண்டிங்க, நல்ல வரன் கிடைக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு போய் ஆசீர்வாதம் பண்ண சொல்லிட்டு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வருகை புரிந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பிலும் அனைத்து நம்ம நட்பின் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கூட படிச்சதுல 2 பேர் இல்லன்னு கேள்விப்பட்டேன். ஒண்ணு மூணுரா அப்போ 3 பேர் இல்லன்னு தேவி தெரியுமாடா? அசோக் தேவி தெரியுமா? ஸ்ரீதேவி அவங்க இறந்துட்டாங்க கேள்விப்பட்டேன். அப்புறம் அனிதா மேரி அவங்களுக்காக Thank you, sir. Thanks, bro. Thank you. They're close, so they life won't பார்த்து